வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் வாங்க. எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்கிறதால ரொம்ப சிம்பிளாக தான் லஞ்சு செஞ்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா குண்டாக சூப்பரான இட்லி தாங்க. ரொம்ப குண்டாக சூப்பராக வந்திருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து கடை அரிசி போட மாட்டேன், ரேஷன் அரிசி தாங்க போடுவேன். ரேஷனில் போடுற புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் தான் போடுவேன். நல்லா ஊற வச்சு உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டு அரைச்சி எடுப்பேன். இட்லியும் தோசையும் சூப்பராக வரும், இட்லியும் சூப்பராக வரும். இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா குழம்பு, இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான். காலையிலேயே போயிட்டு அவர் ஒரு 5:30 மணி போல் சிக்கன் வாங்கி வந்துட்டாங்க. அதை காலையில் நல்லா கழுவி சூப்பராக ஒரு குழம்பு வச்சாச்சு. நல்லா மிளகுலாம் தூவி சூப்பராக தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறேன். அப்படியே மிளகு போட்டு குழம்பு வச்சாச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சுட இட்லி வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட சொல்ல. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே குழம்பு நம்ம நைட்டுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். அதாவது மதியம் சாப்பாடு செஞ்சு நைட்டுக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போதுங்க. ரொம்ப எதுக்கு ஓவராக செய்யணுன்ட்டு போதும், இது வரைக்கும் நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி 2 வேளைக்கு 3 வேளைக்கு வர மாதிரி செஞ்சாச்சு. நைட்டுக்கும் சாப்பாடு தான், மதியத்துக்கும் சாப்பாடு தான். ஏன்னா காலையில் டிஃபன்ன்றதுனால 2 வேளைக்கும் சாப்பாடு தான். இன்றைக்கி லஞ்ச் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. கிச்சன் வேலையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பர்ஃபெக்டாக எல்லாம் க்ளீனாக இருக்குது.